ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாள் முழுதும் ஆசீர்வாதத்தின் நாளாக விளங்கப் போகிறது. ஹல்லேலூயா! உங்களை முகமுகமாய் சந்திப்பதிலே, இந்த அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் முகமுகமாய் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கான இறைவார்த்தை தியானிப்போமா? திருப்பாடல் புத்தகம் 128 அதிகாரம் 2வது இறைவார்த்தை. உன் உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீ உன் கையின் பியாசத்தை சாப்பிடுவாய். உன்னுடைய கையின் பியாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆம், ஒருவேளை இதுவரை ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை ஆசீர்வாதம் வந்தது தங்காமல் இருக்கலாம், நிலைத்து நிற்காமல் இருக்கலாம். தெய்வம் இன்றைக்கு பேசுகிறார், நீங்கள் உங்கள் கையின் பியாசத்தை சாப்பிடுவீர்கள். உங்கள் குடும்பத்திற்கு அது ஆசீர்வாத ஊற்றாய் விளங்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாத ஊற்றாய் விளங்கப் போகிறது. ஆம், ஒரு வீடு, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால் தெய்வத்தின் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். ஆம், எனக்கு அருமையானது, நன்மை உண்டாகி இருக்க வேண்டுமென்றால் தெய்வம் கூட இருந்து நடத்த வேண்டும். ஆம், வேதத்தை வாசிக்கின்றீர்களா? தேவனை நேசிக்கின்றீர்களா? இருதயத்தில் விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க? உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க. ஒரு பக்கம் நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், பிரதர் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருது, ஆனால் ஒரு பக்கம் மருந்துக்கென்றும், ஒரு பக்கம் மருத்துவத்துக்கென்றும், ஒரு பக்கம் வட்டிக்கென்றும் வீணாய் விரயமாய் கொண்டிருக்கின்ற கலங்கி நிற்கின்றீர்களோ? ஒருவேளை என் கையின் பியாசங்களிலே ஆசீர்வாதமே வருவதில்லாமல் இருக்கிறத நான் வெறுமையாக இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி நிற்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்தது, உங்கள் சஞ்சலங்களின் தவிப்பும் ஓடி போகப் போகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான உங்கள் கையின் பியாசங்களை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையான ஒரு குடும்பத்தை எங்கள் பகுதியில் தெரியும். அவர் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கின்ற மனிதன். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் தேவாலயத்தில் சந்திப்பே அவர் தேவனோடு சமூகத்தில் அவர் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருப்பார். பல நாட்கள் கண்டிருக்கின்றேன். அவரிடத்தில் நான் ஒரு நாள் கேட்டேன் இவ்விதமாய். ஒவ்வொரு நாளும் எனக்கு உறவுக்காரங்க அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஒவ்வொரு நாள் ஆண்டு சமூகத்தில் நிற்கிறீங்களா, அப்படி என்ன கேட்பீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், என்னுடைய பிள்ளைகளின் கையின் பியாசங்கள், என்னுடைய பிரயாசங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். அது ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் மாத்திரம்தான் செய்ய முடியும்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, சிறு வயது தொடங்கி நான் கண்டிருக்கிறவர்களை ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நின்று அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஆசீர்வாதம் நம்முடைய கையின் பியாசங்கள் முழுமையாய் நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் தெய்வம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஈசாக்கை பார்த்து சொன்னார், ஆபிரகாமோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரத்தில் 6வது வசனம் 5ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், வானத்தையும் பூமி உண்டாக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறா. கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறா. ஆம், ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறா, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியா நம்மை தேற்றுகிறா. உங்களுக்கு துணை நிற்கிறவர் உங்கள் கையின் பியாசங்கள் நிறைவாய் 100 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். ஈசாக்கை ஆசீர்வதித்தார். வருத்தமான அந்த பஞ்ச காலத்தில் நிறைவாய் ஆசீர்வதித்தார். நிறைவானது வரும்பொழுது குறையெல்லாம் நீங்கி போக போகிறது. ஹல்லேலூயா! இன்றைக்கி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, என் கையின் பியாசங்களை ஆசீர்வதியும். அது எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் குடியிருப்புக்கும் நிறைவான ஆசீர்வாதமாய் வர எனக்கு கிருபைதார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தாலும் பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தாலும் நிரப்பும் ஐயா. கேட்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான அந்த வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் கையின் பியாசங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கனமும் ஐஸ்வர்யம் கர்த்தரால் வரும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி கையின் பியாசங்களை சாப்பிடத்தக்கதாய் தகப்பனை கிருபை தருவீராக. தகப்பனை உழைப்புகள் ஒரு நாள் வீணாய் விரயமாகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கோடான கோடி பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின்
விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. ஆமே. God bless you.